ஒரு ஒளித்திரை வழங்கும் நேச்சுரல் யூடியூப் மூலம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு உங்களுக்கு சிரிப்பதாக இருக்கும், உங்களை சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நிகழ்ச்சிக்கு வருவோம். பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருந்துச்சான். பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கையில் நிறைய பேர் கூடியிருப்பாங்க. பட்டிமன்ற பேச்சாளராக முக்கியமாக ரொம்ப அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க. பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கையில் என்ன பண்ணாப்லையா, ஒரு பையன் நல்லா ஒரு 10 வயசு தைக்க மணியாக உட்காந்துருந்தானா அந்த கூட்டமாக. அப்போ எழுந்திரிச்சு முன்னிலை வைத்தவர் சொன்னாராம், மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் கண்டுபிடித்த இந்த அப்துல் கலாம் என்றவர் மிக சிறந்த மனிதர், அவர் ஒரு மாமேதை அப்படின்னு சொல்லிட்டு உலக அதிசயத்தில் அவரும் ஒரு அதிசயம் அப்படின்னா, உலக அதிசயத்தில் அவரும் ஒரு அதிசயமான மாமனிதராக திகழ்கிறார் என்று சொன்னாராம். டக்குன்னு உட்காந்து வந்துருச்சு, சார் 2 அதிசயங்கள் சார். நான் எல்லோரும் வரிக்க என்ன முடிச்சோலாம், 2 அதிசயங்களா? யார்ப்பா தம்பி, மேலே வா, மேடைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாப்லையா. கூப்பிட்டு வச்சு மைக்கில் பாட்டி வச்சு, சரிப்பா 2 அதிசயம்னா என்னப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னா. ஒரு அதிசயம் சார், ஒரு அதிசயம் அப்துல் கலாம் அவர்கள் கண்டுபிடித்தது. 2வது அதிசயம் தமிழ்நாட்டிலிருந்து மிகவும் ஒரு தமிழகத்தில் இருந்து தப்பிச்சு போய் அங்கிருந்து எந்த பாதாளத்தில் இருந்து கண்டுபிடிச்சாரா தெரியல, அது 2வது அதிசயம் தான். எனக்கு அவருக்கு ஒன்றுமே புரியலையா, என்னையா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சார் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போய் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு, அதே பெரிய ஒரு அதிசயம் சார். அந்த அதிசயத்துக்கு பிறகு தான் இது 2வது அதிசயம் சார். ஆக மொதல் அதிசயம் இவர் தப்பிச்சு போனது, 2வது தான் அது கண்டுபிடிச்ச அதிசயம் சார். என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் சார், இப்போ இங்கேருந்து எதாச்சும் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கேன், பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருப்பானா, விட மாட்டான் அப்படின்னாப்பையா. சரி, அடுத்த நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். அடுத்தது ஒரு எப்படின்னா, வீட்டில் மனைவி அவருக்கு மனைவிக்கு தகுந்த ஒரு கணவருக்கு தகுந்த ஒரு குழந்தையாளுக்கு தகுந்த மாமனார் மாமியால் இருப்பாங்க. அது மாதிரி இவர் இணைஞ்சிருக்காரு. நேராக அது பொண்டாட்டி மாதம் ஒன்று நேராக அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். ஒன்று இந்த மாதமான நேரத்தில் அங்கிட்ட வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இவர் என்ன, சரி இவர் பார்க்க முடியாதுங்கிறதுனால வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இவர் கொண்டு போய் அங்கே